நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கமணி தீவிரமான தனது பிரச்சாரத்தின் பொழுது தொகுதியின் தண்ணீர் பிரச்சினையை தீர்த்தது அதிமுக ஆட்சியில்தான் என்று சுட்டிக்காட்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பள்ளிப்பாளையம் ஒன்றியத்தின் படைவீடு பகுதியில் நடந்த பிரச்சாரத்தில் சிலம்பம் சுற்றி பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். அப்பொழுது பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்ததும் குடும்ப அட்டை வைத்துள்ள பெண்களுக்கு 10,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் தொடர்ந்து மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் வாக்குறுதியளித்தார். தண்ணீர் பிரச்சனை தலைவெழுத்தாடும் தண்ணீருக்கு பயங்கரமாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள். இது அண்ணனோட்டத்தை சொன்ன காரணத்தினால் மேட்டூர் பூலாம்பட்டியில் இருந்து 400 கோடி ரூபாய் திட்டத்திலே அந்த கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டு இன்று எங்கேயும் தண்ணீர் பிரச்சனை இல்லை என்ற நிலைமையை உருவாக்கி தந்திருக்கின்ற அரசு அண்ணன் எடப்பாடியார் அரசு. அந்த அரசு மீண்டும் வந்தால்தான் இன்னும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தருகின்ற வகையில், அதே போல நலத்திட்ட உதவிகள் முழுமையாக உனக்கு வந்தடைகின்ற வகையில் நாங்கள் பணியாற்றுவோம். அதற்கு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு இங்கே வருகை தந்திருக்கின்றோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.